வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWE ரிலீஸ் செய்த ரெஸ்லர்கள், அது மட்டும் இல்லாமல் ஷாக்கிங்கான அப்டேட், ஷாக்கிங்கான விஷயங்கள், பலவிதமான ஷாக்கிங் நியூஸ்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்னன்றது ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸோட அப்டேட். செத் ரோலின்ஸ் என்ன மாதிரியான அப்டேட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் ஃபேன்ஸ்க்கு இது சோகமான விஷயம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ் கூடிய சீக்கிரத்தில் ரிட்டர்ன் வருவான்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்போ வந்து செத் ரோலின்ஸோட ஒய்ஃபான பிக்கி லின்ச் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, செத் ரோலின்ஸ்க்கு நீ சர்ஜரி பண்ண போகிறாங்க, முட்டியில் சர்ஜரி பண்ண போகிறாங்க, கால் முட்டியில். அந்த சர்ஜரிக்காக செத் ரோலின்ஸுக்கு இப்போ இந்த வாரத்தில் நடக்க போகிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வாரத்தில் தான் அறுவை சிகிச்சை நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டிராஃப்ட் டயத்தில் செத் ரோலின்ஸ் வருவான்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை செத் ரோலின்ஸை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு மேபி மணி இந்த பேங்க் டயத்தில் தான் செத் ரோலின்ஸை ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம செத் ரோலின்ஸை பார்க்க முடியாது. இது செத் ரோலின்ஸ் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமான விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் செத் ரோலின்ஸ் இப்போ சர்ஜரி பண்ணிட்டு ஒரு 2-3 மாதம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடந்த அங்கிள் கவுடிய டீசி. எல்லா வாரமும் அங்கிள் கவுடிய டீஸ் தான் WWE பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் பண்ண டீஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டர் அபிகேலுக்கான டீஸ்ன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது. சிஸ்டர் அபிகேல தான் இப்போ WWE கொண்டு வர போகிறாங்க. ஒரு உமன்ஸ் ரெஸ்லரை கொண்டு வரதுக்கு தான் இப்போ வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஸ்டர் அபிகேல் தான் வர போகிறாங்க. அதுக்கான டீஸ் தான் இன்னைக்கு ஸ்மாக் டவுன் நடந்துன்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. அடுத்த என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாரம் போல் இந்த வாரம் வந்து ஸ்மாக் டவுன் பிரேக்கிங் டைமில் நம்மளுக்கு டிவியில் காட்டாத டயத்தில் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, ஒரு மிஸ்ட்ரியஸ்ட் மியூசிக்கை போட்டு ஒரு சாங்கை போட்டு விட்ருக்காங்க WWE. இது வந்து அங்கிள் கவுடிய லைவ் ஆடியன்ஸுக்கு மட்டும் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ டிவி ஆடியன்ஸுக்கு டீஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். இந்த அங்கிள் கவுடியை பயங்கரமாக பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் கவுடி, சிஸ்டர் அபிகேல், இந்த டீமில் யார் யார் இருக்க போகிறோன்றது மிஸ்ட்ரியாக இருக்குது. இந்த மிஸ்ட்ரி விஷயத்தை மேற்கொண்டு பயங்கரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் என்ன செய்ய போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWEயோட மிகப்பெரிய ரகசியத்தை அண்டர்டேக்கர் வெளியிட்டிருக்காரு. அது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அண்டர்டேக்கர் சமீபத்தில் கொடுத்த பாட்காஸ்ட்டில் அடுத்து நடக்க போகிற ரெஸ்ல்மேனியாவோட லொக்கேஷனை ரகசியத்தை லீக் பண்ணியிருக்காரு. இது வந்து WWE தான் அஃபிஷியல் லீக் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை அண்டர்டேக்கர் சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய கொஞ்சம் இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருக்கு WWEக்கு. அடுத்து எங்கே நடக்க போகுதுன்னு அண்டர்டேக்கர் சொன்ன அந்த பாட்காஸ்ட்டில் என்ன விஷயம் சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ரெஸ்ல்மேனியா 41 எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, லாக் பேக்கர்ஸில் அப்படின்றத அண்டர்டேக்கர் இப்போ சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய ரிவ்யூவில் WWE இது வந்து பிக்கெஸ்ட் செலிப்ரேஷனாக பண்ணுவாங்க இதை பற்றி இந்த நியூஸை போடும்போது. ஆனால் வந்துட்டு அண்டர்டேக்கர் இப்போ சிம்பிளாக லீக் பண்ணிட்டாரு. இதுக்கு WWE என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். WWEல பயங்கரமாக டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேரக்டர்னா அங்கிள் கவுடி. இந்த அங்கிள் கவுடி எப்போ ரிட்டர்ன் வர போகிறாருன்ற மாதிரி இப்போ லீக் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கிள் கவுடி எப்போ ரிட்டர்ன் வர போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கிள் கவுடியை WWE கொண்டு வர போகிறது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் அடுத்து நடக்க போகிற பேக்லாஷ் பேப்பர் தான் அங்கிள் கவுடியை கொண்டு வர போகிறதா பிளான் போயிட்டு இருக்கு. அங்கிள் கவுடியை மட்டும் கொண்டு வருவாங்களா, அதில் அங்கிள் கவுடியோட சேர்ந்து பல மெம்பர்ஸ் WWE ரிட்டர்ன் வைப்பாங்களான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் வந்து இந்த பேக்லாஷில் ஒரு தரமான சம்பவம் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, WWE பல பேரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அது யார் என்னென்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க WWE ஜயோன் குயின் அப்படின்ற ஒரு NXT ரெஸ்லர். இவர் பார்க்க கொஞ்சம் டாமினேட்டான ரெஸ்லராக இருந்தார். இவரை வந்து ஷாக்கிங்காக WWE இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இவர் இனிமேல் WWEல பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இன்டர்வியூஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு ஆள் எதுன்னு கேட்டிங்கன்னா ஷாங்காவையும் WWE அஃபிஷியலாக இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட பார்ட்னரான வீரமகானையும் WWE அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்படி WWE ஒட்டுமொத்த இந்தியன் ரெஸ்லரையும் இப்போ ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உமன்ஸ் ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜொயாலியை எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்றத WWE சொல்ல அவங்களுக்கு ட்விட்டரில் தான் தெரியும். இவங்களை ரிலீஸ் பண்ண விஷயத்தை WWE அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து தங்களோட ட்விட்டரில் சோஷியல் மீடியாவில் போட்டு அறிவித்து நான் ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்த யாரும் எதிர்பார்க்காத விதமாக பெரிய ரெஸ்லரான ஜிண்டர் மகள், மாடர்ன் டே மகாராஜா ஜிண்டர் மகளையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்த இந்திய ரெஸ்லரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, ஐ குவிட் மகாராஜா அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லி ட்விட்டரில் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இப்போ ஃப்ரீ ஏஜென்ட்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. 90 நாள் இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி 90 நாளைக்கு அப்புறம் அவர் ஃப்ரீ ஏஜென்ட்டாக மாறிடுவார். அதில் தான் இன்னும் 90 நாள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மகாராஜாவுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸோட அடுத்த பிளான் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ரோமன் ரிங்ஸோட அடுத்த பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போதைக்கு WWEக்கு பக்கம் வரப்போகிறது இல்லைன்ற மாதிரி இப்போ முடிவாக இருக்குது. ஏன்னா அவர் ஹாலிவுட்டில் நியூ மூவி ஒன்று ஃபிக்ஸ் ஆகி அவர் நடிக்க போயிட்டார். அந்த நியூ மூவி பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குட் ஃபார்ச்சூன். அந்த குட் ஃபார்ச்சூன்ற காமெடி மூவியில் வந்து ரோமன் ரிங்ஸ் இப்போ ஃபிக்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல் காமெடியாக இருக்க போகுது இந்த மூவி அப்படின்ற மாதிரி தான் இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து ரோமன் ரிங்ஸும் இப்போ புக் பண்ணியிருக்காங்க. ரோமன் ரிங்ஸ் கூடிய சீக்கிரத்தில் அந்த மூவிக்கான ஷெடியூலில் இறங்கிடுவார். அதனால் WWEல கொஞ்சம் ஒதுங்கி இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ அப்டேட் வந்திருக்கு.
நம்ம ஃபைனலா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வின்ஸ் மெக்மேன் புதிய கம்பெனி ஓப்பன் பண்ண போறான்ற மாரி வந்த செய்தி. அத பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வின்ஸ் மெக்மேன் WWE தான் உருவாக்குனாரு. இப்போ சமீபத்தில தான் அவர் WWE வந்து TKO அப்படின்ற கம்பெனி கிட்ட வித்துட்டாரு. இந்த கம்பெனி வந்து TKOன்ற கம்பெனிட்ட வித்ததுக்கப்புறம் வின்ஸ் மெக்மேன் அதிலயும் பெரிய கோஆர்டினேட்டரா இருந்தாரு. வின்ஸ் மெக்மேனும் நல்ல பதவியில தான் இருந்தாரு. இப்போ சமீபத்தில வந்த நியூஸ் காரணமாக அவர் மேல வந்த கேஸ் சம்பந்தமாக வின்ஸ் மெக்மேன் அந்த பதவியை மொத்தமா விலகிட்டாரு. இப்போ வந்து வின்ஸ் மெக்மேன் WWEல எந்த பொறுப்பும் இல்ல. அது மாதிரி TKO கம்பெனிலயும் எந்த பொறுப்பும் இல்ல. அப்படிப்பட்ட வின்ஸ் மெக்மேன் இப்போ வந்து புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்ண போறாரு. மீண்டும் ரெஸ்லிங்ல ஒரு புதிய கம்பெனியை ஓபன் பண்ணி மீண்டும் பெரிய புரட்சியை உண்டு பண்ண போறாருன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இது எந்த விதத்துல நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா வின்ஸ் மெக்மேன் கம்பெனியை பத்தி அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான வின்ஸ் மெக்மேன் கம்பெனியை பத்தி உங்களுக்கு மேற்கொண்டு அப்டேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த கம்பெனியை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. மறக்காமல் உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி அப்டேட் கொடுப்பேன். ஏன்னா வின்ஸ் மெக்மேன் தான் ரெஸ்லிங்லேயே ஒரு புரட்சியை உண்டு பண்ணார். அவர் மீண்டும் ஒரு கம்பெனியை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்த வீடியோவில். இதை பற்றி உங்களே கருத்து கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.